தந்திரசாலி பிசாசுகள். ஒரு ஸ்திரீ இடத்துல போகுதுன்னு வைங்களாம், 1 மணி நேரம் அலக்கழிக்கும். அவளுக்கு 1 பாத்ரூம் வந்துன்னு வைங்களாம், அந்த அவளை கூட்டிகிட்டு பாத்ரூம் போய் 1 பாத்ரூமை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து ஆட்டத்தை தொடரும். அப்படி தான் செகண்ட் பாத்ரூம். அப்போ பேய்க்கே அறிவு இருக்குது. ஏன் உங்களுக்கும் ஐயா அறிவு இல்லை? கேட்குறல என்ன தப்பு இருக்குது? திட்டி தீக்காதீங்க. திட்டுறது அவரை திட்டுங்க, என்ன திட்டாதீங்க. பேசுவது அவர். நான் யோசிக்கிறேன், உண்மை தானே? பொல்லாப்பு செய்வதற்கு நீங்கள் அறிவாளிகள். அப்போ நன்மை செய்வதற்கு உங்களுக்கு அறிவு கிடையாது. மெய்யான தேவனை தேடுறதுக்கு உங்களுக்கு அறிவு கிடையாது. சாபத்தை போக்குறதுக்கு அறிவு கிடையாது. பாவத்தை போக்குறது அறிவு கிடையாது. கேட்டாச்சுன்னா, நான் நேற்று இதனை விபச்சாரம் பண்ண கல்வாரி சிலுவையில் அவர் கழுவி தீர்த்தார். நீ விபச்சாரம் பண்ணுவ, அவர் கழுவி தீர்க்கணும். நீ அக்கிரமம் செய்வ, அவர் முள்முடி சூடி நீக்கணும். நீ வேசித்தனம் பண்ணுவ, அவர் உனக்கு தண்ணி கொண்டு வரணும். கடவுளை அப்படியே வச்சிருக்கீங்க நீங்கள். உங்களுக்கெல்லாம் புளிய மரத்தால் செய்யப்பட்ட உலக்கை அல்ல, நல்ல இரும்பு ஆயன் அதில் உருவாக்கின உலக்கை தான் தேவை. ஒரு சம கையை தட்டலாமா? பிரம்பை கையாளாதவன் பிள்ளையே பகைக்கிறான், உலக்கே பயன்படுத்தாதவனும் பிள்ளையே பகைக்கிறான். எனக்கு அப்பா ஒரு தண்டனை தந்தார் ஒரு காலத்தில். இந்த ஸ்கூல் விட்டு போனால் என்ன பண்ணுவோம்? மாடு மேய்க்க போக மாட்டேன். மாடு உண்டு, மாடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும். நான் மாடு மேய்ச்ச மாதிரி யாரும் மேய்ச்சிருக்க முடியாது. இங்கே ஒரு தொடலிக்காடுன்ற மலை இருக்குது, ஃபாரஸ்ட். அதாவது திருவாங்கூர் ராஜா அந்த மலை உச்சியில் தான் ஃபுட்பால் விளையாட்டு விளையாடுவார், குதிரை சவாரி உச்ச. பக்கத்தில் இருக்கிற எங்கள் எஸ்டேட்டு. சனி ஞாயிற்றுக்கிழமைன்னா போகணும். எருமை மாடு, களை மாடு, அந்த மாடு இந்த மாடு. ஏன்னா வீட்டில் வேண்டாத ஒருத்தனா அதில் மாடு மேய்ச்சி விட்ருவாங்க. கடுவா அடித்து செத்தாலும் குழப்பம் இல்லை, சிங்கம் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, புலி தின்னாலும் பரவாயில்ல, இனி என்ன கருப்பாக பிறந்துட்டேன்னு அவங்களுக்கு சந்தேகம் போல இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? உற்சாகமா கையை தட்டுங்க. பெற்றவங்களே சொல்லுவாங்க, என்ன அப்படி தான் சொல்லுவாங்க. மலை உச்சியில் மாடு மேய்ச்சி விட்ருவாங்க. போயிடுவேன் அங்கே மலை உச்சிக்கு போய் தான், அங்கே தான் ஒரு தளம் இருக்குது. மாடு கண்ணு முன்னே நிற்கும். அப்புறம் 5 மணி 6 மணிக்கு இறக்கி வரணும். இறக்கி வந்து தொழுதலை கட்டி தவிடெல்லாம் புளிய முத்தெல்லாம் எக்கச்சக்கம் உண்டு, அதை கொடுத்துட்டு அதை கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு தென்னை மர தொண்டுகளெல்லாம் போட்டு புகை போடணும். ஒரு நாள் புகை போடலை. அடுத்து அங்கேருந்து 7 கிலோமீட்டர் நடந்து வரணும். பஸ்ஸும் கிடையாது, போக்குவரத்தும் கிடையாது. நான் பைக் ஓட்ட படித்ததே 30 வயசில், இதை சுமக்க வேண்டி. அது வரைக்கும் பைக் ஓட்டவே தெரியாது. உண்மைதான். அப்போது அங்கிருந்து புகை போடாமல் வந்தனால அவர் என்ன பண்ணார், எங்கள் வீட்டு முற்றத்தில் நல்ல ஒரு பராமரம் உண்டு, நல்லா காய்க்கும், நல்ல எறும்பு இருக்கும். இந்த சிகப்பு எறும்பு இருக்குல்ல, அது இந்த பலா இலையில அப்படி கூடு கட்டி இருக்கும். என்ன கட்டி வச்சுட்டு என்னை காலடியில் கொண்டு போட்டுட்டார். எறும்பு கடிச்சு சாப்பிடான்னு, சிங்கம் கடிச்சு சாகட்டுன்னு அனுப்புனாரு, சாகலை. எறும்பு கடிச்சு சாகன்னா அதுலேயும் இல்லை. ஆனால் எறும்பெல்லாம் எப்படி இருக்கும்? தோலை வர கட்டிக்கும். இரக்கமில்லாத அப்பன். ஆனால் நீதிமான். ஏன்னா தவறை சுட்டி காட்டுவதற்கு ஒரு தண்டனையை தருகிறார். பெத்த அப்பனே எறும்பை போட்டு தண்டிக்கிறார்னா உங்களுக்கு கொள்ளவே அதிகளை போட்டு தண்டிப்பதில் என் தேவன் சரியா தப்பா? செய்கிறது நல்லது தானே? அப்போ தான் நீங்கள் திருந்த முடியும். அந்த தண்டனை எனக்கு இன்றைக்கும் ஞாபகத்துக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தண்டனைகள் வருகிறது என்று சொன்னால் தேவனை தூஷிக்காமல் நீங்கள் திருந்துவதற்கு முயற்சி பண்ணுங்க.
மண்பானையே மண்பானை உங்களை பார்த்து கேட்குதா ஏன் என்ன கழுவுகிறாய் என்று? சௌரி வச்சு கழுவுற, சவுக்காரம் வச்சு கழுவுற, சாம்பலை வச்சு கழுவுற, எக்ஸ்ட்ரா சோப்பு போட்டு கழுவுற, ஏயா என்ன கழுவுறேன்னு பானை அழுதுதா? ஆனால் பானை நல்லா இருக்குன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. என் தேவன் அப்படி நினைப்பதில் என்ன தவறு? ஆகவே உங்களை சௌரி போட்டும் கழுவுவார், சவுக்காரம் போட்டும் கழுவுவார், மண்ணை வாரி போட்டும் கழுவுவார், தண்ணியை வாரி கொட்டியும் கழுவுவார். கழுவுறது தான் அவர் வேலை. கழுவுறதுக்கு உங்கள் பாத்திரங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். ரெண்டு பேதுரு 2:14 கூட வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 2:14. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாமல் இருக்கிறவர்களுமாகிய கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாக பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடையவர்கள் சாபத்தினுடைய பிள்ளைகள் என்று யாரை குறிப்பிடுகிறார்? யாரை குறிப்பிடுகிறார்? ஊழியக்காரர்களை குறிப்பிடுகிறார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அப்போ நல்லா கொடுக்கலாம் அன்னைக்கு இல்லையா? வாங்கி கட்டட்டும். அவர் சொல்லிட்டார். திரும்ப வாசி, சேர்த்து வாசி. இது உங்களை அல்ல. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவைகள் உடைய கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாக பிடித்து பொருள் ஆசையில் பழகின இருதயத்தை உடையவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் என்று சகல கிட்டத்தட்ட இந்த வசனத்துக்கு உட்பட்ட அத்தனை ஊழியக்காரர்களையும் சொல்லுகிறார். அதில் ஒரு சமகையை தட்டுங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, உறுதியில் விசுவாசிகள்னா அப்படி இப்படி தான் இருப்பீங்க இல்லையா பிரதர்? நம்ம வயசானாலும் கொஞ்சம் சைட் அடிப்போம், தப்பு கிடையாது. ரைட்டா ராங்க சொல்லுங்க. என்ன பிரதர், சைட் அடிக்காமலே உங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்னையா போய் சொல்றீங்க? நம்ம தான் கல்யாணம் பண்ணி வச்சோம், கவலைப்படாதீங்க. அவர் மட்டும் அடிக்கிறார், அடிங்க உங்களுக்கு கிடைக்கும், தட்டுங்க. உறுதி இல்லாதவர்கள், நீங்கள் உறுதி இல்லாதவர்கள். ஏன்னா நமக்கு ஆண்டவர் வேண்டும், ஆனால் பிசாசுவோட அதை அடைய விடாது. பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறோம், ஆனால் இந்த பேய்கிழமை சும்மா இருக்க விடாது. பாவம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டே இருக்கும். அது உறுதி இல்லாத நெஞ்சங்கள். ஆனால் பொருளாசையில் பழகின ஊழியக்காரர்கள் வஞ்சகமாக உங்களிடத்தில் வந்து உங்களை அபகரித்து விடுவார்கள். அது நிறைய சாட்சிகள் உண்டு. அதில் 2-3 சாட்சி. சமீபத்தில் மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு ஊழியக்காரன், பிரபலமான ஒரு ஊழியக்காரன், கருங்கல் பகுதிக்கு போயிருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் வீடாக பூட்டி சாவி எடுத்துட்டான். புருஷன் இல்லாத வேலையில் மட்டும்தான் அங்கே போவான். கார் வெளியே கிடக்கும். அப்புறம் ஊருக்காரங்களை வந்து கதவை தட்டிரு, மாட்டிக்கிட்டாரு. ஒரு சாம கையை தட்டுங்க. மாப்பிள்ளை இல்லாத நேரம் பார்த்து நீ ஏன்டா ஊழியத்துக்கு போகிறோம் போக்கு அப்படி தானே திட்டணும். ஏன் போற? அப்போ வசியம் அந்த ஸ்திரீயோடு உல்லாசம். ஏனென்றால் பாவ கண்களுடையவன், பாவ கண்களுடையவன்.
மாட்டிக்கிட்டான். ஒரு பிரபலமான ஊழியக்காரங்களா 1-2 கொடுத்து அனுப்பிட்டாங்க. உச்சமாக கையை தட்டுங்க. இது மாதிரி நிறைய சொல்ல முடியும். இன்னொரு சம்பவம், ஒரு சகோதரி சொல்லுகிறாள், அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற சகோதரி சொல்லுகிறாள், பாஸ்டர் உங்கள் டிவியை பார்ப்பேன், ஆனால் என்னை பற்றி சொல்ல மாட்டிங்களா? எனக்கிட்ட இப்படியெல்லாம் உடம்படிக்கை பண்ணலாமா? நான் சொல்ல மாட்டேன், மெய்யாகவே சொல்லுகிறேன், நான் உங்கள் பாவங்களை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் உங்களை சொல்லி விடுவார். உற்சாகமாக கையை தட்டுங்க. இதான் உண்மை. அதனால தான் சொல்கிறேன், நான் சொல்ல மாட்டேன் சிஸ்டர், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். நாகர்கோவிலில் ஒரு மண்டபத்தில் பயங்கர கூட்டம் நடக்கும். அவர் கை வச்சாலே எல்லாரும் ஆடுவாங்க. எந்த ஆம்பளைகிட்ட கை வச்சாலும் அது ஆடும், எந்த பொம்பளைகிட்ட கை வச்சாலும் ஆடும். என் வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப நல்லவர். சரி, என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரிஞ்சுது. நீ புள்ளி வச்சா நான் ரோடு ஓடுவேன், நீ ரோடு போட்டால் அதில் காங்கிரீட்டை போடுவேன், முடிஞ்சால் பாலவும் கட்டுவேன். உனக்கு அந்த ஊழியக்காரன் என்ன சம்மந்தம் என்பதை முதல்ல சொல்லு. ஒரு நாள் தனிநபரத்துக்குன்னு கூப்பிட்டாரு. போனேன், என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டாரு. அதாவது புருஷனுக்கு துரோகம் பண்ணுன்னு சொல்லு. ஆமாம் பிரதர், ஆனால் அவரை விட்டு விலக முடியல. நல்லா ஜெபம் பண்ணி பார்க்குறேன், நல்லா உபவாசித்து பார்க்குறேன், அவரை விட மனம் எனக்கு இல்லை. இப்பொழுது அவரை விடுவதற்கு மனம் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறாள். அவ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கு அவர் தயாராக இல்லை. பாவம், புருஷனுக்கு என்ன பதில் சொல்ல போற? அதாங்க கிடக்கட்டும். பாவம் பைத்தியமாக மாறின பிறகு என்ன சிந்தனை? சரி, அடுத்த கட்டம் ஒரு இன்னொரு வெடிகுண்டை போட்டான். சரி, இப்போ ஜபத்துக்கு வர்றது பாவ மன்னிப்புக்குன்னா பொருத்தனை செலுத்தி தான் வரணும். உன் பாவத்தை கழுவி அதை மேற்கொள்ளது, நீ பாவம் செய்யாதபடி தடுக்கிறதுக்கும் பொருத்தனை தான். ஸோ நான் சொல்லுகிற பொருத்தனை நீ செய்யணும், சொல்லுகிற பொருத்தனை சொல்லணும். செய்யலாம். அவங்க மனசில் நினச்சிருப்பாங்க, நான் 100 ரூபா கேட்பேன், 200 ரூபா கேட்பேன்னு. நான் கோடீஸ்வர ஊழியக்காரனாக்குமே ஒரு கையை தட்டலாம் இல்லை. கோடீஸ்வரனுக்கு வேலை செய்கிறவன் கோடீஸ்வர ஊழியக்காரன் தானே. ஒரு சுண்டக்காய் மாதிரி ஒரு பையன் இருந்தான் நேற்றுக்கு இந்த பக்கத்தில், அந்த பின்னாடி ஒழிச்சிருக்கிறான். இப்போ நேற்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் சொல்கிறான், அப்பா அம்மாட்ட சொல்கிறான், இவர் உங்கள்கிட்டலாம் காசு வாங்கி பணக்காரன் ஆகிட்டாருன்னு. டே அந்த வரேன் திரும்பி பாருங்க, அண்ணா அவனே தான். அவனை ஒன்று மேடைக்கு விடுறியா? நான் அவனு செம்மையாக பார்க்கட்டு ஆவியில். அப்போ நீங்கள் எல்லாம் என்ன விட்டு வைப்பீங்களா? நான் கேட்குறேன். என்ன அழகா சொல்லு. அவனுக்கு இதயத்தில் என்ன வடிஞ்சிருக்கு? இங்கே வர்றவங்ககிட்ட எல்லாம் பணம் வாங்கி நீங்கள் பணக்காரன் ஆகிட்டீங்க, ஒரு மோதிரம் கூட இல்லை, நான் எப்படி பணக்காரன்? இதெல்லாம் தேவனுடைய கூடாரம், தேவனுக்கென்றே உருவாக்கப்பட்டது. என் பொண்டாட்டி தான் சொல்லுவா, 2 காப்பா 1 காப்பா 2 காப்பா 1 காப்பா சொல்லு. 2 காப்பா 1 காப்பா. எனக்கு இப்போ குழப்பம் இருக்குது. 1 காப்பு தானா? 1 காப்பு 2 மோதிரம். 2.5 வருஷம் சாப்பிட விடலவா. உண்மையைத்தான் சொல்லுகிறேன். நான் இருக்கிறதோ சொல்ல நாற்காலி, ஒரு தோசையை கொண்டு வைப்பா சம்டைம், அதுவும் கடையிலேருந்து வாங்கி அவள் சுட்டு தரது இல்லை. வச்சுட்டு அந்த இருக்க என்னுடைய தலைப்பாத்தை வச்சு ஒரு சுற்றுவா. எப்போ காப்பு கிடைக்கும் சொல்லுங்கள்? அது அப்புறம் என்ன போதும், அப்புறம் சாப்பிட்டா எனக்கு காப்புக்கும் மோதிரத்துக்கும் பதில் சொல்லுங்கள். 2.5 வருஷம் தோலுரிச்சா. உங்கள் காசை நாம் பயன்படுத்தி இருந்தா அவள் 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருப்பா. ஒரு சும்மா கையை தட்டுங்க.
2.5 வருஷம் கடூரக்காரி மோசக்காரி என் நிம்மதியை புடிங்கி தின்னா. அதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஈரோடுலேருந்து கிளம்புவான், ரயில்வேல இருப்பான். மோதிரமும் காப்பும் எடுத்து வச்சிருக்கா. ஜெபம் பண்ணிட்டு கிளம்பணும் கிடையாது, மோதிரமும் காப்பும். சரி, நான் சிரிப்பேன். வச்சிருக்கணும். மிரட்டல். 420 மிரட்டல். ஏமாத்தக்காரனா மிரட்டுறா. அடுத்து கேப்பா, அடகுல இருக்கா வித்தாச்சா? உண்மையை சொல்லுங்க, அடகுல இருக்கா? நான் எதுக்குமே ஒரு சிரிப்பு. ஏனென்றால் முதலில் அடகு வைப்பேன், அடுத்த ஆண்டவர் தேவைன்னா வித்துருவேன். இதைத்தான் ஏன் நான் செய்வேன். நான் இங்கே ரெண்டு குஞ்சு இங்கே இருந்து பேசிட்டு போச்சுல்ல, பாட்டு பாடிட்டு, என் பேர குழந்தைகள் தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் மக அந்த பிஞ்சு குழந்தை இதை பாட்டு பாடின பிள்ளைய கையை பார்த்து, அப்பா ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இல்லை? எங்க பாவம் இந்த பிஞ்சு குழந்தைங்க காப்பையும் பிடுங்கிட்டேன். அப்போ அந்த பையன்கிட்ட நான் கேட்கணும், நான் எங்கடா படக்காரன் ஆயிட்டேன்? முஞ்சி ஒன்று காட்டு அவனை. இப்போது இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது. அதை தெளிவுபடுத்த வேண்டும். இன்னைக்கு 4.5 கோடி கிட்ட கடன் இருக்கு. நான் கர்த்தருக்கு பணி செய்து கடனாளி, முதலாளி அல்ல. ஸ்தாபனங்களுக்கு முதலாளி, கர்த்தருக்கும் கடனாளி, தேசத்துக்கும் கடனாளி, அத்தனை வங்கிகளுக்கும் நான் தான் கடனாளி. எதை குறித்தும் கலங்குவதில்லை. ஏனென்றால் கர்த்தருக்கு விதைத்தால் கர்த்தர் எனக்கு ஏற்ற காலத்தில் பலன் அளிப்பார். இதான் விசுவாசம். ஆனால் 26 வருஷமாக